அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தால் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் எல்லாம் நீடிக்காது, வெறும் 3 ஆண்டுகளிலே முடிய போகின்றது அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போது அமல்படுத்தப்பட இருக்கின்றது? மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மிக பெரும் முடிவுக்கு காரணம் என்ன? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாநிலங்கள் மிக பெரும் பாதிப்பை சந்திக்கும்? மிக முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை நீங்க வரவேற்கிறீங்களா இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு வீடியோவை கடைசி வர பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்திய பாஜக அரசு பார்த்தீங்கன்னா தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்காங்க. இருந்தாலும் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஒருவேளை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்தப்பட்டா அது எப்படி செயல்படுத்தப்படும்? எந்தெந்த மாநிலங்களுக்கு இதனால மிக பெரும் அளவில் பாதிப்பு இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? முதல்வர் விஜய் அவர்களுக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி 3 ஆண்டுகளிலே கலைந்துவிடும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் ONOE, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் 2029 லோக்சபா தேர்தலுடன் அமல்படுத்தப்படும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அப்படி அமல்படுத்தப்பட்டா இந்தியாவுடைய தேர்தல் சீசனே மொத்தமாக மாறிப்போகும். லோக்சபா தேர்தலையும் அனைத்து மாநிலங்களில் நடக்கும் சட்டசபை தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்துவது தான் மோடி அவர்களின் இந்த திட்டமே. ஆனால் இதை செயல்படுத்த பல மாநிலங்களின் தற்போதைய ஆட்சி காலத்தை குறைக்கவோ அல்லது சிறப்பு ஏற்பாடுகள் மூலம் மாற்றி அமைக்கவோ வேண்டிய ஒரு நிலையும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் தற்போதைய சட்டசபையின் முதல்வர் விஜய் அவர்களுடைய பதவி காலம் 2031 வரை இருக்கு. ஆனால் லோக்சபா தேர்தலையும் நடத்த வேண்டும் அப்படின்னா 2029 முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்தை முடிக்க வேண்டிய நிலை இருக்கும். கிட்டத்தட்ட 3 வருடங்களில் அவருடைய ஆட்சி காலமானது முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட போகின்றது. அதே போல தெலுங்கானா மாநிலத்தின் பதவிக்காலம் 2028 இறுதியில் முடியும். அடுத்த 6 மாதங்கள் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அல்லது வேறு சிறப்பு ஏற்பாட்டை செய்ய வேண்டியிருக்கும். இப்படி பல மாநிலங்கள் சிறப்பு ஏற்பாடுகளோ அல்லது சட்டசபை பதவி காலத்தை குறைக்க வேண்டிய ஒரு நிலையோ இருக்க போகின்றது. இதுதான் இருப்பதிலேயே மிக பெரும் சிக்கல்னு சொல்லணும் மோடி அவர்களுக்கு. தற்போது ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மற்றும் ஒடிசா ஆகிய 4 மாநில சட்டசபை தேர்தல் லோக்சபா தேர்தலோட தான் அந்த 2029 நடக்க இருக்கு. இந்த 4 பகுதிகளுமே பார்த்தீங்கன்னா NDA ஆளக்கூடிய, அதாவது மோடி தலைமையிலான கூட்டணியில் ஆளக்கூடிய கட்சிகள் தான். ஆனால் மற்ற 18 மாநிலங்களுக்கு அதன் சட்டசபை பதவி காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மோடி அவர்களுக்கு இருக்கின்றது. 22 மாநிலத்தில் 11 மாநிலங்களில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளார தேர்தல் நடக்குது. அதாவது 2029க்குள்ளார சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கு. 2029 லோக்சபா தேர்தலுக்கு முன்பாகவே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படும் போது NDA இந்த மாநிலங்களில் ஆட்சியை தக்க வைத்து கொண்டாலும் கூட புதிய அரசுகளின் பதவி காலம் 2029 வரைக்கும் தான். அதாவது 2027 2028 இந்த மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடந்தாலும் 2029 வரைக்கும் தான் பதவியில் அவங்க இருக்க முடியும். மேலே குறிப்பிட்ட இந்த இடங்கள் எல்லாம் NDA மாநிலங்கள், அதாவது NDA கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்றதுனால அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாம்
எந்தவித மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க, இதற்கு ஒப்புக்கொள்வாங்க. அதே நேரம் அந்த மாநிலங்களில் ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரல அப்படின்னா எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி, அதாவது ராஜீவ்காந்தி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா மோடி அவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்படலாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு. புதிதாக வரக்கூடிய அரசுகள் தங்களுடைய ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பே சட்டசபையை கலைக்க ஒப்புக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி கோவா, குஜராத், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவை பதவிக்காலம் சுமார் 3 ஆண்டுகள் வரை குறைக்கப்படலாம். அதாவது மக்கள் 5 ஆண்டுகளுக்கான அரசை தேர்ந்தெடுத்தாலும் 2029 லோக்சபா தேர்தலுடன் தேர்தலை நடத்த அந்த சட்டசபைகள் அதற்கு முன்னதாகவே கலைக்கப்படலாம். இந்த மாநிலங்களோடு சேர்த்து தமிழ்நாடு மாநிலமும் அதற்கு விதிவிலக்கல்ல. இதனால முதல்வர் விஜய் அவர்களுடைய பதவி காலம் அப்படின்றது 2031 அல்ல 2029 முடிவடைய போகின்றது அப்படின்ற தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதேபோல சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, ராஜஸ்தான், திரிபுரா ஆகிய மாநிலங்களின் சட்டசபை பதவிக்காலம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வரை குறைக்கப்படலாம். இதில் சிக்கலே எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான். ஏன்னா என்டிஏ ஆளும் மாநிலங்கள் கூட தங்களுடைய தலைமை சொல்வதை கேட்டு சட்டசபையை முன்கூட்டியே கலைக்க ஒப்புக்கொள்ளும். எதிர்க்கட்சி மாநிலங்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவே கொள்ளாது. இதுவே பெரிய சிக்கல். பஞ்சாப்ல 2027லையும், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, மிசோரம் மற்றும் தெலுங்கானா ஆகிய இடங்களில் 2028லையும் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கு. இங்கு புதிய அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டா 2029 லோக்சபா தேர்தலின் போது அவற்றின் 5 ஆண்டு பதவி காலத்தில் பெரும் பகுதி மீதம் இருக்கும். இங்கு ஆட்சியை கலைக்க வேண்டுமா அல்லது சிறப்பு ஏற்பாடு மூலம் பதவி காலத்தை நீடிக்க வேண்டுமா அப்படின்ற கேள்வியும் மிக பெருமளவில் எழுந்திருக்கின்றது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்த்துட்டு வருது. 2029 லோக்சபா தேர்தலுடன் மற்ற மாநிலங்களின் தேர்தலை நடத்துவது குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொன்னார்னா, அது ஒரு கற்பனையான ஒன்று, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, அரசியல் அமைப்புக்கு எதிரானது, ஜனநாயக விரோதமானது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியே ஆகணும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் 2029 நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் 170% அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். 70 அப்படின்றத ஒரு 90% வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கின்றது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றது. இந்த 28 மாநிலத்தில் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் பாஜக ஆளும் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, எப்படியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள் அதிகாரிகள் அப்படின்ட்டு யாருமே இதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதனால் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. அப்படி அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி காலம் 3 ஆண்டுகளில் முடிவடையும் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால் பாதிப்பு அதிகம் இருக்கா அல்லது நன்மைகள் இருக்கா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.